ஹலோ ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான தவளை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி 2 அழாக்கு, இது மாதிரி 2 அழாக்கு போட்டுக்கணும். புழுங்கல் அரிசி 1 அழாக்கு. அதுக்கப்புறமா துவரம் பருப்பு அதே அழகால் 1 போட்டுக்கணும். கடலைப்பருப்பு அதே அழகால் 1. உளுத்தம்பருப்பு 1/4 அழாக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் ஜலத்துலேயே காஞ்ச மிளகா போட்டு, நான் ஒரு 20 காஞ்ச மிளகா போட்டுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், கம்மியோ ஜாஸ்தியோ போட்டுக்கலாம். இது அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்படியே தட்டு போட்டு மூடிடணும். 3 மணி நேரம் ஆகுது. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இது கொர கொரன்னு அரைக்கணும். நைஸாக அரைக்காமல் கொர கொரன்னு அரைச்சிக்கணும். எல்லாம் 1.5 மணி நேரம் அப்படியே வெளியே வைக்கணும். வெளியே வச்சு மூடி வச்சிடணும். குத்துறதுக்கு முன்னாடி, அதாவது தவளை அடை வாக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். பெருங்காயமும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி எங்கள் பாட்டி ரொம்ப நன்னா பண்ணுவாள். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாள். இப்போ மாமியாராத்துலேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. அதனால் நாங்களும் கொஞ்சம் அடிக்கடி பண்ணுவோம் இதை. இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ அதே மாதிரியே ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்க அப்படியே விட்டுடணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுத்து. இப்போ அடை குத்த ஆரம்பிக்கலாம். தவளை அடைக்கு எப்பயுமே ஒரு கனமான கடாய் மாதிரி ஒன்று வச்சுக்கணும். நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கடாய் இருந்தால் தான் அது நல்லா வரும், கிறிஸ்பியாக நல்லா வரும். இதில் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து விட்டுக்கணும். ஒரே ஒரு கரண்டி தான். இப்படி மாவு அட்லீஸ்ட் 7-8 நிமிஷமாவது ஆகணும் வேகிறதுக்கு. ஆக்சுவலாக இது தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுக்கு சைடிஷ்ஷே எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அப்படி வேணும்னா மிளகா பொடி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 8 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ திறந்து பார்க்கலாம். இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி விடணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் சூப்பராக வந்துருக்கு. இதே மாதிரி அந்த பக்கமும் வேகணும். உங்களுக்கு எண்ணெய் இவ்வளோ வேண்டான்னா கம்மியாக கூட குத்திக்கலாம். திருப்பி இதே மாதிரியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த எண்ணெயிலேயே நான் இன்னொரு தவளை அடை குத்துறேன். நான் சொன்ன மாதிரி இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை. இருந்தாலும் நான் காத்தால குழம்பு வச்சுருந்தேன். அதுவும் மிளகா பொடியும் இப்போ வச்சுருக்கேன்.
இங்கே பாருங்கள், நான் வந்து இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த டிஷ்ஷில் பார்ப்போம். பாய்.